இப்போ வந்து அப்பா வந்து இந்த கோழிக்கு மருந்து போட போறாரு. அப்பா கோழி பிடிக்குமாப்பா? அது என்ன மருந்து? இந்த இருக்குல்ல, இந்த மருந்தாப்பா. இந்த மருந்தா? ஆமாம். நீ சிந்தது மருந்து. இந்த மருந்து எவ்வளோப்பா? இது 100 ரூபாப்பா. கடையில் விற்கிது என்ன? ஆமாம், மெடிக்கலில் இருக்கு. இது ஆடு கோழி வாத்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போடலாம். இது சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லா கேட்குது. இது ஒரு இதெல்லாம் பார்த்தேன். சரி வேற மருந்துலாம் போட்டு பார்த்தேன், சரி வரல. ஆனால் வெத்தலை, மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு இப்படிலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக என்ன மாதிரி அதையும் பார்த்தேன். அதுவும் போட்டு அது நல்லா தெரிஞ்சு. அது நல்லா என்ன அத்தனையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி போகிறோங்களோ. இது ஒரு மெடிக்கலை வந்து இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து போட்டாச்சுன்னா நல்லா இருக்கு. அதனால இந்த மருந்தை வாங்கி வச்சாச்சு. கோழி பிடிக்குமாப்பா? இப்போ இந்த பாருங்க, ஒரு கோழிக்கு போட்டாச்சுக்கா. இப்படி லைட்டாக போட்டு அப்போ லைட்டாக தண்ணியை ஊற்ற போகிறேன். ரொம்ப வேற ஒன்றும் வேலை இல்லை. அப்படியே மருந்தை ஊற்றி அப்படியே லைட்டாக தண்ணியை ஊற்றி அவ்வளோதான். அப்படியே லைட்டாக இது பண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இது பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றப்படியா? ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே ஊற்றி அப்படியே லைட்டாக கலக்கி விட்டோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த சுடுதண்ணி வைக்கணும், சுடுதண்ணி தான் பிரச்சனை இல்லை. லைட்டாக சுடுதண்ணி வச்சு தான் வீட்டில் வந்து கொண்டு வந்தேன். ஆமாம், வெது வெதுப்பாக இருக்குது. சுடு தண்ணி போட நல்லது. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்குது. இந்த குஞ்சு தான் வந்தால் சுருங்கிட்டு இருக்காரு. அந்த குஞ்சிக்கு எப்படி இந்த குஞ்சிக்கு இந்த கோழியாப்பா? இந்த கோழியா? ஆமாம், சவுண்டே போட முடியாம போடுது. ஆமாம், சளி பிரச்சனை இருக்காரு. தனியாக இருக்காரு, சளி பிரச்சனை, காய்ச்சல். அதனால இப்போ இது போட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், லைட்டாக காய்ச்சல் அடிக்குண்ணா. காய்ச்சல் அடிக்கி அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடம்பு எவ்வளோ சூடாக இருக்கும். அப்படியே பிடிக்க விடலாம். பிடிக்காது, லைட்டாக 2 சொட்டு. பிடிக்கா? இந்த மருந்து நல்லா கேட்கும் என்னப்பா? இது நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். கோழிலே சுத்தம் போடுறேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. பழக்கம் நல்லா மஞ்சள் இருக்கா, நல்லா பாரு மஞ்சள் இருக்கா. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு மலைக்காமல் லைட்டாக கொடுத்தா போதும். சாயந்தரம் டைம் இல்லை காலை டைம், ஏதாவது ஒரு டைம். எப்படி குடிக்க பார்த்தியா? தண்ணியாத்திரம் ரொம்ப கட்டியாக இல்லை, தண்ணியாத்திரம் ஊற்றுறோம் அப்படிங்கிற ஒன்றுங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் மருந்து வந்து இதாக இருக்கும். போதுமா? கடை இந்த அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஒரு கோழியை பிடிச்சி ஊற்றிடுமா? இந்த அடுத்து இந்த கோழியாப்பா? இந்த கோழி இது ஒரு மாதிரியா இருக்கு சவுண்டு. ஆமாம், இந்த மருந்து ஒரு ஆள் பிடிச்சி உங்கள் வயசு எப்படி கிளாஸ் இப்படி இதே கொடுத்துட்டா ஒன்றும் இல்லை ஒன்று. குஞ்சு வைக்கணும், இதெல்லாம் பெருசு. இதை பிடி எப்படி ஓகே பிடிச்சிக்கிறியா? நான் பூ ஊற்றுறேன். லைட்டாக சவுண்டை பற்றியா வித்தியாசமாக இருக்கியா? அப்படி அப்படி இந்த குடி வத்தியா எப்படி குடிக்கணும்? அப்படி பொறுமையாக ஊற்றணும், மடன்னு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஆமாம், லைட்டாக ஊற்றணும். ஆமாம், அது ஊற்றினா தான் தண்ணி பார்த்தியாடா. அதுதான் இப்படி கொஞ்சமாக ஊற்றணும்டா. வெக்க மேலேயே எவ்வளோ சூடாக இருக்குது. எவ்வளோ சூடாக இருக்கு பார்த்தியா? நீ ஒரு சொட்டு ஊற்றட்டா பாரு, எவ்வளோ சளி இருக்கும் பார்த்தியாடா. கொறுக்கும் இருக்கு. இந்த மாதிரி இந்த கடையில் வாங்கி பாருங்க அப்படின்னு கேட்டு கடை மெடிக்கல் கட்டால தெரியும். ட்ரையாஸ் என்னமோ மருந்து பேர் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ இது அந்த இருக்குல்ல, அது இதில் பார்த்துக்குவாங்க, நீ காட்டிக்கல, அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோதானாப்பா? இந்த இருக்குல்ல, அந்த குஞ்சியை போட்டுக்குமா? ஆமாம்,
கின்னி கோழி லைட்டாக இருக்குது. அடுத்த கோழியாப்பா? 3ஆம் கோழியா? இருக்குது. இந்தா மருந்து கொடு. அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கோ. அது பிடிச்சிக்கியா? ஒன்றும் ஒரு லைட்டாக இருக்கு உனக்கு. வர அவ்வளோண்ணாப்பா. போதுமா? மேலே பாரு சூடாக இருந்தா அவ்வளோ இதோட முடிஞ்சிலப்பா. அந்த கோழி கருப்பு கோழி. சரி ரைட்டு, நாளைக்கு சத்து ஊற்றிக்குமா? 3 கோழி தானே. என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த தண்ணி இருந்துச்சுன்னா கோழி தண்ணி ஊற்றிருக்கும்ல. ஆமாம். கீழே வேஸ்ட்டாக ஊற்றோண்டா. அப்படி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றியாச்சுன்னா அவ்வளோதான்டா. சரியா? இப்போ இந்த மருந்து வந்து காலையில் வந்து தண்ணியை மாற்றிடுவோம். இந்த மருந்து வந்து இப்போ எப்படி இருந்தாலும் கோழி குடிச்சு தான் ஆகணும். என்ன சொல்கிறடா? ஆமாம். அப்படின்னா நல்லாயிருக்கும். தண்ணியில் ஊற்றிட்டா. ஆமாம். வாத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சேவல் நல்லா இருக்குல்லப்பா? சேவலுக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கின்னி கோழிக்கெலாம் எந்த தொல்லையும் கிடையாது. இந்த கோழிக்கு தான் சளி பிடிக்கும். அந்த குஞ்சுக்கு தான் இதாக இருந்துச்சு. ஆமாம். இப்போ இந்த வரை அது பாட்டு தெரியுது. அதனால இந்த நாளைக்கு ஒரு தடவை ஊற்றியாச்சுன்னா சரியாக போச்சு. சரி, இந்த மருந்தை கடையில் கேட்டு பாருங்க. 100 ரூபா. நம்ம சேனலுக்கு ஒரு சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எப்படி இந்த மருந்து போட அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க, அடுத்த நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.